உச்சநீதிமன்ற நீதிபதியான முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவருமான பாத்திமா பிவி மறைவு. தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் கணினி தமிழ் மாநாட்டில் ஹேக்கத்தான் போட்டி. உவமை கவிஞர் சுரதாவின் 101வது பிறந்த நாள். தமிழக அரசு சார்பில் மரியாதை. ஐக்கிய நாடுகள் சபையின் வெளிப்புற தணிக்கை குழுவின் துணைத் தலைவராக இந்தியாவின் கிறிஸ் சந்திர முர்மு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேகாலயா மாநில அரசு இளைஞரிடையே நீர் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக வாட்டர் ஸ்மார்ட் கிட் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு உருவான 4வது புயலுக்கு மைச்சாங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள கிஸ்துவாரில் விளையும் குங்குமப்பூவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. முதல் மாநில கல்வி சாதனை ஆய்வு 2023 நவம்பர் 23 அன்று நடத்தப்பட்டது.